கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் இருக்கு நம்ம பாடியில், சரிங்களா? இந்த ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அப்போ அதிகமாகும். அப்போ அதுதான் ஒபேசிட்டி லெவலில் உங்கள் பாடியில் இன்க்ரீஸும் பண்ணிவிடும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதே உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒரு விஷயம் வீட்டில் நடக்கணும் அப்படின்றது நடக்கலை அப்படின்னாலே டென்ஷன் ஆகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா பெண்களும் வந்து பிஃபோர் மேரேஜ் வேற மாதிரி இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எல்லா ஹார்மோனும் லைக் அவங்களோட அந்த ஃபேமிலி விஷயத்துல எல்லாமே இன்வால்வ் ஆக ஆக ஹார்மோன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ பிஃபோர் எல்லா விஷயங்கள் இருந்ததோ உங்கள் பாடியில் அதெல்லாம் அவங்க வந்து அப்போ ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அவங்களுக்கு நல்லாவே வெளியே வர தெரியறது தான் அந்த வெயிட் கெயினே ஆக்சுவலாக. ஸோ அந்த வெயிட் கெயின்ன்றது வந்து அவங்க மல்டிபிள் ஈட்டிங்ன்றதை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு விஷயம். கூலாக இருக்கணும் எதாக இருந்தாலும் பெண்கள், அது யாருக்கும் இருக்காது. சின்னதாக ஒரு பாடிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பாடியில் பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னால் வந்து காலையிலையும் மதியமும் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது, 3 வேளை சாப்பிடாமலே இருக்க முடியாது. அதெல்லாம் யாரு பழகி விட்டது நம்ம பாடிக்கு? நம்ம தான். அப்போ இதை பழகி விடும் போது இது வேண்டாம் வேற ஒன்று நல்லதுன்னு தெரியறத நம்ம ஏன் பழகி விட முடியாதா நம்ம பாடியால்? சொல்லப்போனால் நம்ம பாடியில் கட் பாக்டீரியான்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட் பாக்டீரியான்றது வந்து நம்ம என்ன தீனி கொடுக்குறோமோ அது ஒரு 36 மணி நேரத்தில் அது செட் ஆயிரும். செட் ஆகி அது என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு பழக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுறோம், என்னால் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் டீ காஃபி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சி அதுக்கு பழகி விடாமலே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதையே பழகிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா அது பழகிடுச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஈஸி ஆகும்போது நம்மளால எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். இந்த கட் பாக்டீரியாவை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோமோ எல்லா ஹார்மோன்ஸ்க்குமே அது சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும்.